அரவக்குறிச்சி தொகுதியின் தேர்தல் நடத்தும் அதிகாரி சைபுதீனுடன் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் கலந்துரையாடலை நேரலையில் பார்க்கலாம். ஜெயதி, நாம இப்ப தற்போது அரவக்குறிச்சியோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கோம். இங்க நேரடியாக பார்க்கலாம். மொத்தம் அதாவது 96 வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள இந்த வாக்குச்சாவடியில் நேரடியாக பார்க்க முடிகிறது. இவர்களை நேரடியாக தேர்தல் நடத்தும் அதிகாரியான சைபுதீன் அவர்கள் நேரடியாக கண்காணிச்சு வராங்க. தொடர்ந்து மக்களிடம் வரக்கூடிய புகார்களையும் நேரடியாக உடனடியாக அந்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க. நாம இப்ப அவரோட முதலில் கேட்கலாம். சார், இப்ப தற்போது உள்ள நிலவரப்படி தேர்தல் எப்படி நடைபெற்று வருகிறது? எங்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எதுவும் கோளாறு எதுவும் இருக்கா? பொதுமக்களுடைய புகார்கள் என்ன மாதிரி வந்திருக்கு? இப்பொழுது தற்போது 11 மணி நிலவரப்படி 40.79 நியரஸ்ட் 41% ஓட்டு பதிவாகிருக்குது. அதே மாதிரி காலையிலேருந்து அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த பார்ட்டி பீப்புள்ஸ் 200 மீட்டருக்கு அடுத்து ஒரு சின்ன ஷெட் மலைக்காக போட்டுக்கலாம், அதில் ஒரு டேபிள் ஒன்று வைத்துக் கொள்ளலாம், 2 சேர் போட்டுக்கலாம், ஒரு கட்சி கொடி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நாம்ஸ் இருந்தது. அது பெரிய அளவில் போர்டு வச்சதுனால ஒரு சில பக்கங்கள் பெரிய அளவில் போர்டு வைக்கக்கூடாதுங்கிற முறையீடு செஞ்சாங்க. அது உடனடியாக அனுமதி பெறாத அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. தற்போது அதாவது சற்று நேரத்துக்கு முன்னதாக கூட காலையில பள்ளப்பட்டியோட மேல்நிலைப்பள்ளி உள்ள வாக்குச்சாவடியில வெளிநபர்கள் உள்ளே வைக்கப்பட்டதாக திமுக புகார் கொடுத்தாங்க. வேற எதுவும் கட்சிக்காரர்கள், அதாவது அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, நாம் தமிழர், இவர்கள் தேமுதிக இவர்கள் யாரும் புகார் கொடுத்திருக்காங்களா? வேற எதுவும் புகார்கள் எதுவும் வந்து கொண்டிருக்கா? புகார்கள் அருகில் இருக்க வேற ஊருக்காரங்க இங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது 200 மீட்டருக்கு அந்த சைடு நிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை உடனடியாக நம்முடைய பறக்கும் படை சேர்ந்தவங்களை உடனே அனுப்பிச்சு சம்பந்தமில்லாத நபர்களை வெளியேற்றப்பட்டது. மேலும் பாய்ஸ் ஹைஸ்கூல்ல 11 பூத்துக்கள் ஒரே இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அங்க வேற நபர்களோ என்று சொன்னாங்க. ஆனா அந்த பூத்துக்கு சம்பந்தமானவர்கள் என்பது அந்தந்த பூத்துல அவங்களை கொண்டு விடுவதற்கான ஏற்பாடு பண்ணப்பட்டது. இப்ப அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாம வாக்கு பதிவாயிட்டு இருக்கு. 247 தொகுதிகளிலும் அமைதியான வாக்குப்பதிவு நடைபெறுவதா சொல்லுவீங்க. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னதாக எதுவும் பொதுமக்கள் வாக்குப்பதிவு எந்திரங்களையோ வேற எதுவும் கோளாறு இருப்பதாக எதுவும் உங்களுக்கு எதுவும் புகார் தெரிவிச்சிருக்காங்களா தொலைபேசி வாயிலாக? இல்ல, வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல காலையில அந்த ஸ்டார்டிங் மார்க் போல் ஆகும் பொழுது லிங்க் எரர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சரியான முறையில் ஆப்ரேட் பண்ணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த விதமான கோளாறு காரணமாக எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அப்படியே இருந்தாலும் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல நம்ம அந்த பெல் இன்ஜினியர்ஸோட நம்பர் கொடுத்துருக்கோம். 2 பெல் இன்ஜினியர்ஸ் பரமத்தி தென்னிலை புகழூர் ஏரியாவில் ஒரு பெல் இன்ஜினியர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அரவாக்குறிச்சி பள்ளப்பட்டி சின்னதாராவரம் இந்த லைனுக்கு ஒரு பெல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எந்த ஒரு கால் வந்தாலும் அந்தந்த போலிங் ஆஃபீஸர், ப்ரொசீடிங் ஆஃபீஸர் நம்பர் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அவங்களை கால் பண்றாங்க, உடனே அவங்க போய் அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. வாக்குப்பதிவில் இது வரைக்கும் எந்த விதமான தடங்களும் ஏற்படாமல் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக தேர்தல் அதிகாரி அவர்கள் குறிப்பிட்டது போல அரவக்குறிச்சியில ஒட்டுமொத்தமாக அமைதியான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு ஒருபுறம் போடப்பட்டிருந்தாலும் தேர்தல் அலுவலர்கள் எதுவும் வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கும் மக்களுடைய புகார்களை உடனடியாக அவருடைய புகார் தெரிவித்த உடனே அதற்கான நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. காயத்ரி.